திருவாரூரில் பெட்ரோல் விலை உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களிடம் நூதனமான முறையில் லிட்டர் ஒன்றுக்கு ரூபாய் அதிகம் வைத்து ஒரு மாதத்தில் மட்டும் 25 லட்சம் ரூபாயை முறைகேடான வகையில் வசூலிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் நகரின் மையப்பகுதியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஏஜென்சிஸ் என்ற பெயரில் பெட்ரோல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. திருவாரூர் பழைய பேருந்து நிலையம், கடைத்தெரு, வணிக வளாகம், ரயில் நிலையம் ஆகிய முக்கிய இடங்கள் அருகே இந்த பெட்ரோல் நிலையம் செய்யப்படுவதால் எப்போதும் பரபரப்பாக மக்கள் கூட்டமாக காணப்படும். தினம்தோறும் இந்த பெட்ரோல் பங்கில் 80,000 லிட்டருக்கும் அதிகமான பெட்ரோல் விநியோகிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. நாடு முழுவதும் கடந்த மே 15ஆம் தேதி முதல் பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்பட்டது. தற்போது திருவாரூரில் 1 லிட்டர் 108.93 ரூபாயில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வெங்கடேஸ்வரா ஏஜென்சிஸ் என்ற இந்த பெட்ரோல் நிலையத்தில் விலை மாற்றம் செய்யப்பட்டதிலிருந்து லிட்டர் ஒன்றுக்கு ரூபாய் அதிகமாக வைத்து விற்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நேரடியாக விசாரிக்கச் சென்றபோது 1 லிட்டர் 108.93 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் நிலையில் 110 ரூபாய்க்கு பெட்ரோல் போடும் நபருக்கும் 1 லிட்டர் மட்டுமே பெட்ரோல் போடப்படுகிறது. இதனால் லிட்டர் ஒன்றுக்கு ரூபாய்க்கு மேல் பொதுமக்களிடமிருந்து முறைகேடான வகையில் இந்த பெட்ரோல் நிலையம் வசூலித்து வருவது அட்டப்பட்டமாக தெரிய வருகிறது. அதாவது லிட்டரில் பெட்ரோல் போடுபவர்களுக்கு சரியான விலையில் பெட்ரோல் வழங்கப்படுகிறது. ஆனால் 100, 150, 210, 500 ரூபாய்களில் பெட்ரோல் போடுபவர்களிடம் லிட்டர் ஒன்றுக்கு ரூபாய்க்கு மேல் முறைகேடான வகையில் வசூலிக்கப்படுகிறது. இதுகுறித்து பெட்ரோல் நிலைய ஊழியர்களிடம் விசாரித்தபோது பெட்ரோல் விலை உயர்ந்ததிலிருந்து இந்த பெட்ரோல் பம்பிலிருந்து மட்டும் இந்த பிரச்சனை இருந்து வருகிறது. இதனை சரிசெய்ய நிர்வாகத்திடம் கூறியுள்ளோம் என்றனர். ஆனால் பொதுமக்களோ கடந்த 1 மாத காலத்திற்கும் மேலாக நிலவும் இந்த பிரச்சனையை சரிசெய்ய பல முறை கூறியும் நிர்வாகம் சரிசெய்ய மறுத்து வருவதாகவும், இதனால் லிட்டர் ஒன்றுக்கு ரூபாய் அதிகம் வைத்து விற்பனை செய்யப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் கடந்த 25 நாட்களுக்கு முன் இந்த பிரச்சனையை சுட்டிக்காட்டி பெட்ரோல் நிலைய ஊழியர்களிடம் புகார் தெரிவித்து சரிசெய்ய கூறிய நபர் தற்போது மீண்டும் பெட்ரோல் போடும்போது தற்போது வரை சரிசெய்யாமல் லிட்டர் ஒன்றுக்கு ரூபாய் அதிகம் வைத்து விற்பதாக கூறியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தவறு நடைபெற்றது தெரிந்தும் அதை பெட்ரோல் நிலைய நிர்வாகம் சரிசெய்யாமல் முறைகேடான வகையில் பொதுமக்களிடமிருந்து 25 லட்சம் ரூபாய் வரை முறைகேடான வகையில் வசூலிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். ஏற்கனவே பெட்ரோல் விலை உயர்வால் டீ, காஃபி, இட்லி, தோசை, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களின் விலைகளும் பன்மடங்கு உயர்ந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் முறைகேடான வகையில் லிட்டர் ஒன்றுக்கு ரூபாய் அதிகம் வைத்து விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். உடனடியாக அரசு தலையிட்டு இதனை சரிசெய்ய பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உள்ள இந்த பெட்ரோல் பங்க்ல பாரத் பெட்ரோல் ஏஜென்சில 1 லிட்டர் 108 ரூபா 95 காசு மீட்டர்ல விலை காட்டுது. நம்ம 109 ரூபா ஜிபே, அதாவது பேடிஎம், ஜிபே இந்த மாதிரி டிஜிட்டலா பணம் சென்ட் பண்ணோம்னா 1 லிட்டர் கரெக்டா அந்த யூனிட் ஓடிடுது. அதே நம்ம 110 ரூபா போட்டோம்னா அதுலயும் 1 லிட்டர் தான் வருது. கணக்குப்படி பார்த்தா ஒரு பாயிண்ட் நமக்கு கூட வரணும், 1.1 வரணும். ஆனா எப்ப நம்ம போட்டாலும் அங்க கரெக்டா 1 லிட்டர் மட்டும் தான் காட்டுறாங்க. விலை 1 ரூபாய் கூடுதலா போகுது. ஒரு நாளைக்கு நம்ம போடுறது 100 200, அதுல ஒரு 2 லிட்டர் போடும்போது நம்ம பணம் 2 ரூபா அவங்களுக்கு எக்ஸஸா போகுது. அதுக்கான காரணத்தை கேட்டா சரியான பதில் இல்ல. ஏற்கனவே ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி தகவல் வந்தப்போ நம்ம கம்ப்ளைண்ட் அவங்கள்ட்ட சொன்னோம், இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சரி பண்றோம்னு சொன்னாங்க. நிர்வாகத்திலையும் சரி பண்ணல. இதனால பொதுமக்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படுது. அவங்களுக்கு பணம், அவங்களோட பணம் தேவையில்லாம சுரண்டப்படுது. ஒரு நாளைக்கு ஒரு ஆளுகிட்ட 1 லிட்டர் 2 லிட்டர்னு 2 ரூபாயோ 1 ரூபாயோ எடுத்தா குறைச்சலா ஒரு 1000 500 வண்டிகள் இங்க பெட்ரோல் போடுறாங்க. அப்ப நம்ம கணக்கு பண்ணோம்னா ஒரு கணிசமான தொகையானது மக்களிடம் சுரண்டப்படுகிறது. இதை நிர்வாகம் என்னன்னு சோதிச்சு உடனடி தீர்வு மக்களுக்கு வழங்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம்.